நம்ம தளபதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல எடுத்த ஃபோட்டோ ஒண்ணு சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கூட இருக்கிறவர் யாருன்னா, கவுன்சில் ஜெனரலா சிங்கப்பூருடைய. தென் இவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்கர் பங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தென் இந்த மீட்டிங் கேஷுவல் மீட்டிங்கா? இல்ல நம்ம தளபதியோட டிவிகே பார்ட்டிக்காக மீட் பண்ணாரான்னு தெரியல. எனிவே நம்ம தளபதியோட பர்த்டே அப்போ ஒரு சில ஃபோட்டோஸ் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப தான் வருது. அதுவரைக்கும் ஹேப்பி தான். ஆனா அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவுல நம்ம தளபதிய பிஜேபியுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம தரப்புல இருந்து என்ன சொன்னாலுமே கண்டுக்காம, ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்ம தரப்புல இருந்து. ஏன்னா பிஜேபி நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க கூட நம்ம தளபதி கூட்டணி வச்சா, நம்ம தளபதியோட அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்ம தளபதி. ஸோ அதுக்காகவாவது ரொம்ப ஹார்ஷா ஒரு அறிக்கை வரணும். பிஜேபி கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஹார்ஷா சொல்றேன்னா, பிஜேபிய ஒரு மாதிரி தளபதி ஹேண்டில் பண்றாரு. அதாவது மென்மையா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்கு நம்ம தளபதி இது மாதிரியான ஒரு அறிக்கை குடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் நம்ம தளபதி இந்த லுக்ல எப்படி இருக்காரு அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.